Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு February 22 and 23 கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உலகின் இரண்டாவது பெரிய சாலை வலையமைப்பு எங்கு காணப்படுகிறது? ஆப்ஷன் பார்க்கலாம். சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா. இதற்கான ஆன்சர் இந்தியா. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது இருக்குன்னா அமெரிக்கா. அமெரிக்காவிற்கும் அடுத்தபடியாக உலகத்தில் ரெண்டாவது பிளேஸ் எதுனா நம்ம இந்தியா. எதுக்காகனா பெரிய சாலை வலையமைப்பை கொண்டுள்ளது. கடந்த 9 வருஷத்தில் 50,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தேசிய நெடுஞ்சாலைகளை அமைத்ததன் மூலம் இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளியுள்ளது. நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை எங்கே இருக்குன்னா டெல்லியிலிருந்து மும்பை எக்ஸ்பிரஸ்வே ஆகும். இந்தியாவில் 63 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமான சாலை வலையமைப்பை கொண்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை நெட்வொர்க் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 1,44,000 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரான்ஸ் நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருது எது? ஆப்ஷன் பார்க்கலாம். செவாலியர் டி லா லெகியோன் டி ஹானர், லெகியன் ஆஃப் ஹானர், நேஷனல் ஆர்டர் ஆஃப் பெர்மிட், பிரிக்ஸ் டியூ லிவ்ரே இன்டர். இதற்கான ஆன்சர் செவாலியர் டி லா லெஜியன் டி ஹானர். இந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சசி தரூர் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க. சசி தரூருக்கு பிரான்சின் உயரிய சிவிலியன் அவார்டான செவாலியர் டி லெஜியன் டி ஹானர் வழங்கப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சரான சசி தாரூருக்கு ஆகஸ்ட் 2022 பிரெஞ்சு அரசாங்கம் விருதை அறிவித்தது. பல புத்தகங்களை எழுதியவரும் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் தான் இந்த சசி தாரூர். இவர் ஒரு காங்கிரஸ் எம்பி. பிரெஞ்சு தூதரகத்தில் பிரெஞ்சு செனட் தலைவரான ஜெரார்ட் லார்ச்சரால் மதிப்புமிக்க இந்த விருதானது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராணுவ பயிற்சி சாந்தி பிரயாஸ் 4 எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். காத்மண்டு, நேபாள், வங்காளதேசம், பூட்டான். இதற்கான ஆன்சர் காத்மண்டு. நேபாளோட கேபிட்டல் தான் காத்மண்டு. அங்கே தான் இந்த சாந்தி பிரயாஸ் 4 ராணுவ பயிற்சி மல்டிநேஷனல் மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்க போகுது. என்னையிலேருந்து இது நடக்க போகுதுன்னா February 20 March 4 வரைக்கும் நடக்க போகுது. யார் இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா நேபாளி ஆர்மியும் US இண்டோ பசிபிக் கமாண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸசைஸை. கிட்டத்தட்ட 1125 பார்ட்டிசிபெண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஃப்ரம் 19 கண்ட்ரிலேருந்து. இதோட எய்ம் என்னன்னா பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன். பன்னாட்டு ராணுவ பயிற்சி சாந்தி பிரயாஸ் 4 இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் உட்பட 19 நாடுகள் பங்கேற்புடன் நேபாளத்தில் காத்மண்டில் இந்த எக்ஸசைஸ் நடக்க போகுது. இதை யார் தொடங்கி வைக்கிறாங்க, இனாக்ரேட் பண்ணுறாங்கன்னா நேபாளோட பிரைம் மினிஸ்டரான புஷ்ப கமால் தஹால் பிரச்சந்தா அவர்கள் தான் இந்த விழாவை தொடங்கி வைக்கிறாங்க. பிரேந்திர பீஸ் ஆபரேஷன் ட்ரைனிங் சென்டர் பன்னாட்டு இராணுவ பயிற்சி மையத்தில் நடைபெறுகிறது. நெக்ஸ்ட், திரைத்துறையின் மிக உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே சர்வதேச திரைப்பட விழா 2024 எந்த படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஓப்பன்ஹேமர், ஜாவான், ஹனுமன், அனிமல். இதற்கான ஆன்சர் ஜாவான். பெஸ்ட் ஃபிலிம் எதுனா ஜாவானுக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் 12th ஃபெயிலு. பெஸ்ட் ஆக்டர் ஷாருக் கான் ஃப்ரம் ஜாவான். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ராணி முகர்ஜி மிஸ் சட்டர்ஜி வெர்சஸ் நார்வே. பெஸ்ட் டைரக்டர் யாருக்குன்னா அனிமல் படத்திற்கு சந்தீப் ரெட்டி வாங்கா. பெஸ்ட் ஆக்டர் இன் எ நெகட்டிவ் ரோல் பாபி டியோல் ஃப்ரம் அனிமல். பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம் ஓப்பன்ஹேமர். பெஸ்ட் வெப் சீரிஸ் ஃபர்ஸி. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர் ஃபார் ஜாவான். எங்கே நடந்தது இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு விருது? எங்கே நடந்ததுன்னா மும்பையில் நடந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச தாய்மொழி தின யோசனை வழங்கியவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். ரஃபீகுல் இஸ்லாம் அண்ட் அப்துல் சலாம், திரேந்திரநாத் தட்டா, அப்துல் பார்கத், அப்துல் ஜபார். இதற்கான ஆன்சர் ரஃபீகுல் இஸ்லாம் அப்துல் சலாம். கனடாவின் வான்கூவரில் வசிக்கும் வங்காளிகளான ரஃபீகுல் இஸ்லாம் மற்றும் அப்துல் சலாம் ஆகியோர் இந்த தீர்மானத்தை பரிந்துரைத்தனர். 2024 ஆண்டிற்கான தீம் என்ன, கருப்பொருள் என்னன்னா பன்மொழி கல்வி. அப்படின்னா என்னன்னா கற்றல் மற்றும் தலைமுறைகளுக்கு இடையேயான கற்றலின் தூண். நவம்பர் 1999 தான் ஐக்கிய நாடு UNல கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் யுனெஸ்கோ பொது மாநாடு சர்வதேச தாய்மொழி தினத்தை அறிவித்துள்ளது.
பின்னாடி ஐநா பொது சபையால் இது வரவேற்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கில் இந்தியா சென்டர் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். தமிழ்நாடு, ஒடிசா, டெல்லி, மேற்கு வங்காளம். இதற்கான ஆன்சர் ஒடிசா. ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாம்பல்பூரில் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்கில் இந்தியா சென்டர் தொடங்கி வச்சுருக்காங்க. யாருன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள். இவர் வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர். இந்த மையம் தரமான கல்வி மற்றும் திறன் பயிற்சிகளை வழங்குவதையும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதையும் 21வது நூற்றாண்டிற்கான திறமையான பணியாளர்களை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இது போன்ற ஒடிசால இந்த பிளேஸ்ல இல்லாமல் மற்ற பிளேஸ்லையும் திறக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச சோலார் கூட்டணியில் சமீபத்தில் 119வது நாடாக இணைந்த நாடு எது? ஆப்ஷன் பார்க்கலாம். மால்டா, உருகுவே, ஸ்பெயின், மொரிஷியஸ். இதற்கான ஆன்சர் மால்டா. சர்வதேச சோலார் கூட்டணி இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸில் 119வது நாடாக இணைந்தது யாருன்னா மால்டா. இதை இந்தியா வரவேற்றுள்ளது. பெர்மனன்ட் செக்ரட்டரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மால்டா Christopher Kutajer signed the ISA framework agreement in the presence of head of depository and joint secretary. இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது. இதோட செக்ரட்டரி எங்கே இருக்குன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி குருகிராமில் இருக்குது. இந்த ISA அப்படின்றத எப்போ தொடங்கினாங்கன்னா 2016 இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும் ஃப்ரெஞ்சோட பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து தான் இதை ஆரம்பித்து வச்சாங்க, இனாக்ரேட் பண்ணாங்க 2016. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரேட் பிளேஸ் டு ஒர்க் ஆஃப் இந்தியா 2023 எந்த நிறுவனம் கௌரவிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். அமேசான், மைக்ரோசாஃப்ட், டெக் மஹேந்திரா, ஸ்டார் எக். இதுக்கான ஆன்சர் ஸ்டார்ட் எக். ஸ்டார்ட் எக்ன்றது ஒரு குளோபல் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைடர் கம்பெனி. கிரேட் பிளேஸ் டு ஒர்க் ஆஃப் இந்தியா 2023க்கான ஐடி அண்ட் ஐடி பிபிஎம்மில் இந்தியாவின் சிறந்த பணியிடங்களில் ஒன்றாக கௌரவிக்கப்பட்டுள்ளது. SM குப்தா அவங்க தான் வந்து குளோபல் சீஃப் பீப்புள் ஆஃபீஸர் அட் ஸ்டாரெக். It emphasizes the company's focus on integrity, diversity, innovation and teamwork. இதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டிற்கான அறிவியல் ஆராய்ச்சிக்காக GD பிர்லா விருது பெற்றுள்ளவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். ப்ரொஃபஸர் அதித்தி செண்டி, விதிதா வைத்யா, முத்தையா வனிதா, சுனேத்ர குப்தா. இதற்கான ஆன்சர் ப்ரொஃபஸர் அதித்தி செண்டி. பேராசிரியர் அதித்தி செண்டி தான் 2023ஆம் ஆண்டிற்கான அறிவியல் ஆராய்ச்சிக்காக GD பிர்லா விருது பெற்றிருக்காங்க. விமென்ஸில் ஃபஸ்ட்டு விருது பெற்றவங்க இந்த அதித்தி செண்டி அவர்கள்தான். 1991 தான் இந்த விருதானது வழங்கப்பட்டு வருது. 50 வயதிற்கும் உள்ள இருக்கவங்க இந்திய விஞ்ஞானிகளால் நடத்தப்பட்ட விதிவிலக்கான அறிவியல் ஆராய்ச்சிகளை அங்கீகரிக்கிறது இந்த விருதானது. பிரயாக்ராஜில் உள்ள ஹரிஷ் சந்திரா ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த புகழ்பெற்ற இயற்பியலாளர் பேராசிரியரான அதிதி சென்டே அவர்கள் இயற்பியல் துறையில் அவரது சிறந்த பங்களிப்புக்காக இந்த விருதானது வழங்கி அவர்களை கௌரவிக்கப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த IITயில் ஆய்வகத்தால் வளர்க்கப்பட்ட வைரங்கள் லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் உள்ளன? ஆப்ஷன் பார்க்கலாம். IIT மெட்ராஸ், கான்பூர், டெல்லி, கவுஹாத்தி. இதற்கான ஆன்சர் IIT மெட்ராஸ். IIT மெட்ராஸில் தான் இயற்கையாக நிகழும் வைரங்களுக்கு மாறாக LGD ஆய்வகங்களில் இந்த வைரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா வேதியியல் கலவை மற்றும் பிற இயற்பியல் மற்றும் ஒளியியல் பண்புகள் ஒன்றே. இயற்கையாக நிகழும் வைரங்கள் உருவாக மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகும். ஆனால் பூமிக்குள் புதைந்துள்ள கார்பன் படிவங்கள் தீவிர வெப்பம் மற்றும் அழுத்தத்திற்கு வெளிப்படும் போது அவை உருவாக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேளாண்மைக்காக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்துள்ள எத்தனையாவது மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது? ஆப்ஷன் பார்க்கலாம். 2, 3, 4, 5. இதற்கான ஆன்சர் 3. ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா 2011 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சருக்கு ஒரு தனியாக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு கர்நாடகா, செகண்டு ஆந்திர பிரதேஷ். பிப்ரவரி 20 2024-2025 ஆண்டிற்கான தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இது வந்து 3வது மாநிலமாக வேளாண்கான அக்ரிகல்ச்சர்
ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுனா கர்நாடகம், இரண்டாவது மாநிலமாக இருக்கிறது ஆந்திர பிரதேஷ். அவங்க எப்போனா 2013 to 14 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா. இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் தொடங்க உள்ளதாக வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் இந்த திட்டம் ஊட்டச்சத்து மிகுந்த சிறு தானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்காக 15,280 வருவாய் கிராமங்களில் இது செயல்படுத்தப்பட உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மாநில ஆயுதமாக அறிவித்துள்ள ஆயுதம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். பட்டா கத்தி, கையுறை ஆயுதம், டன்ட் பட்டா, சிறிய முனை கத்தி. இதற்கான ஆன்சர் டன்ட் பட்டா. தன் பட்டா எனும் கையுறை வாளினை சத்ரபதி சிவாஜி அவர்கள் பயன்படுத்தியுள்ளார். இதனை சிவாஜியின் பிறந்த நாளான 1630 19/2 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு மகாராஷ்டிரா அரசு அந்த மாநிலத்தின் ஆயுதமாக அறிவித்துள்ளது. தன் பட்டா. அசாமில் சமீபத்தில் மாநில பழமாக கஜி நேமு என்னும் எலுமிச்சை பழத்தை தேர்வு செய்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.